வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்படவில்லை. யூடியூப் லைவ் மற்றும் வீடியோகளில் தேவையற்ற கெட்ட வார்த்தைகள் மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிடுபவர்களை பற்றிய ஒரு கலந்துரையாடல் மட்டுமே இது. யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குவது அல்லது அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல. அனைவரின் கருத்துக்களையும் மரியாதையுடன் மதிக்கிறோம். வெல்கம் டு எஸ்கே சசி விலாக்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் போட்டால் இந்த பேட் கமெண்ட்ஸ் பேசுறீங்க பார்த்தீங்களா? ஏன் லைவ்னு இல்லை, எல்லா லைவுமே, பசங்க போட்டாலும் சரி பொண்ணுங்க போட்டாலும் சரி, எல்லா லைவுமே அந்த பேட் வேர்ட்ஸ் எதுக்காக பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பேட் வேர்ட்ஸ் பேசுறதுனால உங்களுக்கு கெத்தா இல்லை அது ஒரு பெருமையா நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த நீங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறப்ப அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை இழக்கிறீங்க நீங்க. ஓகேங்களா? இஷ்டமா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து தேவையில்லாம பேட் வேர்ட்ஸ் பேசி உங்க இமேஜ் தான் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகுது. ஓகேவா? நிறைய சேனல்ல நானும் 2-3 லைவ், பொண்ணுங்க லைவ் போட்டாலும் சரி பசங்க லைவ் போட்டாலும் சரி, பிடிச்சா பாருங்க. அதாவது வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும்ல ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அதை தாண்டி நாங்க வந்து லைவ் போடுறோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலியா பேசுறோம், ஜாலியா இருக்கோம், அப்படி ஜாலியா பேசுறதுக்கோசரம் தான் நாங்க லைவ் போடுறோம். ஓகேவா? அதுலயும் வந்துட்டு நீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்றது வந்து அது எதுக்கு பேசுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எந்த ஒரு அதாவது வந்து இப்போ லைவ்ல வந்து நீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், பேட் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மெசேஜ் ஸ்டார்டிங் பண்றீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு உங்களை வெல்கம் பண்றாங்கன்னா, வெல்கம் பண்றீங்க கூட உங்களுக்கு கேவலமா நினைக்கிறாங்க. அந்த இடத்துல உங்க பேர் தான் டேமேஜ் ஆகுது. நல்லா நோட் பண்ணி பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்படி பேசினா நம்மளோட இமேஜ் என்ன ஆகும், நீ யாரு என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. இப்போ நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேட் வேர்ட்ஸ் பேசுறப்ப நீங்க தான் பேசுறீங்கன்னு உங்களை தான் திட்டுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு தேவையில்லாத உங்களுக்கு அந்த பேச்சு தேவையா? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நான் ஒன்ன மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா என்கிட்ட வந்து யாராவது பேசுவாங்க? சொல்லு, நீ ஏன் சொல்லு. ஏன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து உங்களை பேட் வேர்ட்ஸ் பேசுறீங்களோட கான்செப்ட், அதை என்ன எப்படி சொல்றது, மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட்ல எப்படி ஓடுது, அதை மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் பேசுவேன், நானும் பேசாமலாம் இருக்க மாட்டேன், பேசுவேன். ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. லைவ்ல வந்து நம்மள மதிச்சு 4 பேர் பேசுறாங்கன்னா, ஒரு 4 பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அது வந்து 4 பேர், அதாவது வந்து எப்படி சொல்றது, இந்த பையன் நல்லா பேசுறான்பா, ஜாலியா பேசுறான், என்டர்டைன்மெண்டா பேசுறான் அப்படின்னு வந்து ஒரு 4 பேருக்கு மனசுல இடம் பிடிக்கிறதும், இவன் என்ன இப்படி பேசுறான், இவ்வளவு எப்படி சொல்றது, ஐயோ அது வாயில கூட வரமாட்டேங்குது, இவளுக்கு கேவலமா பேசுறான், இவளுக்கு கேவலமா ட்ரீட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேர் எடுக்கிறதுக்கும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்குன்னு பிடிச்சவங்க 4 பேர் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிறாங்க. ஓகேவா? என் லைவ்ல வந்து பேசுறீங்க எல்லாருமே வந்து நான் பேசுற ஸ்லாங் பிடிச்சதுனாலதான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. நானும் ஒன்ன மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன்னா என் லைவுக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நீ பேசு, நீ பேசதான் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷன் ஆகுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்ம சேனல்ல வந்து இப்படி பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்களே, நான் இவங்க முன்னாடி எப்படியாவது நம்ம சேனலை க்ரோ பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. ஸோ பேட் கமெண்ட்ஸை நான் வரவே இருக்கிறேன். பட் பொண்ணுங்க கிட்ட பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க. ஓகேவா? அதாவது வந்து பேட் வேர்ட்ஸ் பேசினாவே டைம் அவுட் ஆயிடுவீங்க. லைவை பொறுத்தவரையிலும் லைவ்ல வந்து பேட் வேர்ட்ஸ் ஏன் லைவ்னு இல்லை, எல்லா லைவுமே. இப்போ யூடியூப்ல எத்தனை பேர் லைவ் போடுறாங்க, நான் யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியாக இருக்கும், ஜாலியா பேசலாம். ஏன்னா என் லைவுக்காக ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் 2-3 சேனல் அவங்க ரெகுலரா லைவ் போடுறாங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்காக 4 பேர் 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சம் அவங்களுக்காக தான் நான் வரோம். ஓகேவா? நீ பேட் கமெண்ட்ஸ் பண்ற இதுக்காக நான் வந்து இந்த லைவை வந்து நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறதையும் நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்க. நீ என்னதான் பேசினாலும் எங்களுக்கு மோட்டிவேஷன் தான் அவங்க ஒழிஞ்சு நாங்க வந்துட்டு ஐயோ அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு நாங்க வந்து வருத்தப்பட மாட்டோம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஏன்னா நாங்க லைவ்ல நாங்க வெல்கம் பண்றீங்க கூட உங்களை பத்தி கேவலமா நினைக்கிறாங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணு, ஒண்ணு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எந்த லைவுக்குமே போகாதீங்க. அதாவது இப்போ ஒரு ஐடியில டைம் அவுட் கொடுத்தா நீங்க தான் வரீங்க, ஏன் மறுபடியும் வந்து அந்த லைவ்லயே வந்து நீங்க அசிங்கப்படுறீங்க? ஒரு வெக்கமா இல்ல வாட்டி டைம் அவுட் கொடுக்குறாங்கன்னு தெரியுது, மறுபடியும் எதுக்கு அதே வார்த்தையை வந்து நீங்க வந்து
ஒண்ணு டைலாக் மாத்தணும், இல்ல டைலாக் இல்ல வேற ஐடி, அதாவது ஐடி மாத்துறீங்க ஓகே. ஏன்னா டைலாக் அதே டைலாக், ஐயோ எங்களுக்கே சிரிப்பு தான் வருது. நீ என்னதான் பேசினாலும் எங்களுக்கு வந்து ஓகேவா சரி. அதாவது வந்து உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்றதா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ அண்ணே, தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ